யோனத்தானிடமோ அல்லது தாவீதிடத்துலையோ எப்போ இதை கொஞ்சம் டீல் பண்ணு யாரும் சொல்லலைங்க. தாவீதிடத்தில் யாராவது வந்து இல்லையா எப்பா இந்த கோலியாத்தை காலி பண்ணு யாரும் சொல்லவே இல்லை. ரைட்? நீங்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் தீர்வாக இருக்கிறீர்கள் என்பதை என்னைக்கு ஏற்றுக்கொள்ள போகிறீங்க? இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் லைஃப். ரொம்ப ஜாலியான வாழ்க்கைங்க. நான் போகிறேன், எங்கே போகிறேன், அந்த ஐசியூக்கு போகிறேன், ஒரு நபருக்காக ஜெபம் பண்ண போகிறேன். சரிங்களா? தலையில் கை வச்சு பேசுகிறேன், ஐசியூயே காலி ஆயிடுச்சுங்க. அதில் இருந்த 8 பேரில் 4 பேர் அடுத்த நாள் ஆப்ரேஷனுக்காக இருந்தார்கள். அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, பிரதர் நீங்கள் என் பையனுக்காக மாத்திரம் தான் ஜெபம் பண்ணீங்க, டாக்டர்லாம் ஷாக்கில் இருக்காங்க, 8 பேரும் அன்னைக்கே சுகமாயிட்டாங்க, அதில் 4 பேர் ஆப்ரேஷனுக்காக நியமிக்கப்பட்டவர்கள். அப்போ தான் யோவான் 7:38 எனக்கு புரிஞ்சது. அது என்ன 7:38? வேத வாக்கியம் சொல்லுகிறபடி உன்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீராகிய அதிசயமான ஆற்றல் 24/7 உன்னிடத்திலிருந்து போயிட்டே இருக்கு. அப்படி தாங்க அந்த வசனம் சொல்லுது. ரைட்? அப்போது நீங்கள் ஜீவ தண்ணீரினால் நிரப்பப்பட்டு இருக்கிறதுனால, அப்படி என்றால் என்ன பொருள்? வையகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால நீங்கள் சந்திக்கிற எந்த பிரச்சனையும் விட்டு வைக்காதீங்க, எந்த வியாதிக்காரரையும் விட்டு வைக்காதீர்கள், எந்த சடலத்தையும் விட்டு வைக்காதீங்க. தாவீதை போல முந்தி செல்லுங்கள். யோனத்தான் பாருங்க, அவங்க அப்பா ராஜா சவுல் அவனும் அவனுடைய சேனையும் புதருக்குள்ள நாள் கணக்காக ஒளிஞ்சு கிடக்கிறாங்க. எதிர்த்து வந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? கடற்கரை மணலத்தனையான போர் வீரர்கள் எதிர்த்து வராங்க. சத்தியத்தை அறிந்த இந்த இளம் சிங்கம் யார்? யோனத்தான் போகிறான். ஏன்னா அவனுக்கு ஒரு நாலேஜ் இருக்குது. என்ன நாலேஜ் இருக்குது? எப்போ கொஞ்சம் பேரை கொண்டாலும் சரி, அநேக பேரை கொண்டாலும் சரி, இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பது அவருக்கு சப்ப மேட்டர்னு அறிஞ்சிருந்தான் பாருங்க. தனியாக போகிறாங்க. தேவன் அவனை கைவிடவில்லை. ரைட்? யாரும் அவன்கிட்ட சொல்லவும் இல்லை. தேவனும் சொல்லலை, யோனத்தான் நீ போய் அவர்களை வெற்றி கொண்டு வா, நீ தேவனும் சொல்லலை, தாவீதும் சொல்லலை, ஒருத்தரும் சொல்லலைங்க. ஆனால் அவனை இனிஷியேட் பண்ணுறான் பாருங்க, அவனை முந்தி கொள்ளுகிறான் பாருங்கள். அந்த முந்தி கொள்ளுகிற வாழ்க்கைக்கு நான் உங்களை அழைக்கிறேன். எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, அப்படி என்றால் என்ன பொருள்? நீங்கள் எழும்புங்க, யாரும் உங்களை தள்ளிவிட வேண்டும் என்று நினைக்காதீர்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? ஒரு சாவு வீட்டை பார்த்துட்டீங்க, யார் இருக்கிறாங்களோ இல்லையோ நீங்கள் போய் கை வைங்க, அந்த பாடி மேலே கை வைங்க, அந்த ஃப்ரீசர் மேலே கை வைங்க. பாடையில் பாய்ந்து சென்ற அந்த பயங்கரமான வல்லமை, சூப்பர் நேச்சுரல் பவர் நீங்கள் ஃப்ரீசர் பாக்ஸை தொடும்பொழுது பாய்ந்து செல்லும். கஷ்டமே இல்லைங்க. ஒரே ஒரு சீக்கிரட் தான் இருக்குது டெட் ரைசிங்கில். சொல்லட்டுமா? மரித்தோரை எழுப்புவதில் ஒரே ஒரு சீக்கிரட் தான். என்ன சீக்கிரட் தெரியுமா? எந்த சீக்கிரட்டும் இல்லைங்கிறதாங்க சீக்கிரட்டு. பாடையில் கை வைக்கிறாரு, வாலிபனை எழுந்துருன்னு சொல்கிறாரு. இதில் என்ன சீக்கிரட் இருக்கு? ஒன்றுமே கிடையாதுங்க. தபித்தாலே எழுந்துருன்னு சொல்கிறார். எந்த சீக்கிரட் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இப்போ பேதுரு போல இயேசுவை போல பெரிய அற்புதங்கள் எல்லாம் நம்மால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அதை இயேசு தான் சொல்கிறாரு, நீங்கள் நான் செய்ததை செய்வீர்கள், இதை விட பெரிய அற்புதங்களை செய்வீர்கள் என்று சொன்னார். அதற்கு தேவையான தகுதியையும் அதற்கு தேவையான அதிசயமான ஆற்றலையும் உங்களுக்குள்ள வைக்காம சொல்ல மாட்டார். ஆமா, ரைட்? எத்தனை பேர் புரியுது? நான் திரும்ப சொல்லட்டுமா? உங்களுக்கு 2 தேவை. ஒன்று குவாலிஃபிகேஷன், தகுதி வேணும். 2வது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை வேணும், டெட் ரைசிங்கு. எப்போ இந்த 2ஐயும் உங்களுக்கு கொடுத்து விட்டு தான் சொல்லுவார், மரித்தோரை உயிரோடு எழுப்புங்கள் என்று சொல்லுகிறார். யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைட் as well as you are fully empowered to perform miracles like the Jesus and also to raise the dead in the name of Jesus. Amen. ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.